ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இனிய இல்லம் சேனல். நம்ம அடிக்கடி சுத்தம் பண்ண வேண்டிய இடம் வந்து சமையல் அறையும் பூஜை அறையும் தான். திடீர்னு நமக்கு பண கஷ்டமோ உடம்பு சரியில்லாத போகிற சூழ்நிலையும் வருது அப்படின்னாலே நம்ம வந்து கிச்சனை வந்து சரியாக பராமரிக்கலைன்னு தான் அர்த்தம். எப்போவுமே வந்து சிங்கில் இருக்க சமைச்ச பாத்திரங்களையும் சாப்பிட்ட தட்டுக்களையும் வந்து நம்ம வந்து அடிக்கடி நம்ம க்ளீன் பண்ணிடணும். சாப்பிட்ட பாத்திரத்தை மட்டும் எப்பயுமே வந்து சிங்கில் போட்டு வைக்காதீங்க. கிச்சனில் வந்து நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னாலே நான் வந்து ஃபஸ்ட்டு பழைய தண்ணி எடுத்துகிட்டு போய் ஊற்றிட்டு குடத்தெல்லாம் விளக்கிட்டு புது தண்ணி பிடிச்சி வச்சுருவேன். எனக்கு தண்ணி எப்பயுமே கிச்சனில் நிறைய இருந்துக்கிட்டே இருக்கணும். தண்ணி இருக்கிற இடத்துல தான் செல்வமும் தங்கி இருக்கும்னு சொல்லுவாங்க. அதனால் அதை வந்து எப்பயுமே குறையாமல் பார்த்துக்கணும். எப்படி வந்து அஞ்சரை டப்பையில் வந்து மளிகை பொருள்லாம் குறையக்கூடாது. பூஜை ரூமில் வந்து நம்ம படைக்கிறதுக்காக வாங்கி வச்சுருக்கிற பொருட்கள், பூஜை பொருட்கள் எல்லாம் வந்து இல்லைன்ற வார்த்தை வராமல் நம்ம தான் பார்த்துக்கணும். கிச்சனில் வந்து தேவைப்படுற பாத்திரத்தை மட்டும் வச்சுக்கிட்டு தேவையில்லாதது, அதாவது ரொம்ப நாள் யூஸ் பண்ணாமே வச்சுருப்போம், ஆனால் அது இடத்த அடைச்சிக்கிட்டு இருக்கும். அதெல்லாம் வந்து நம்ம க்ளீன் பண்ணிடணும். ஓரளவுக்கு கிச்சன் மேடையில் க்ளீன் பண்ணிக்கிட்டு கிச்சனுக்கு அடியில் வந்து என்னோடது வந்து நான் மாடுலர் கிச்சன் தான். இந்த மாதிரி கிச்சன் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து வாரம் க்ளீன் பண்ணி தான் ஆகணும். களைய தான் செய்யும். நம்ம அதை வந்து சோம்பேறித்தனம் பார்க்காம க்ளீன் பண்ணிடுறது நல்லது. ஒரு சைடில் இருக்க பாத்திரத்தெல்லாம் எடுத்து ஓரமாக வச்சுட்டு லைசால் போட்டு சுத்தமாக தொடச்சி விட்டுட்டேன். அந்த வேலை வந்து எனக்கு கண்ணை உறுத்திக்கிட்டே இருக்கும். இது க்ளீன் பண்ணலை, அழுக்காயிடுச்சு, நம்ம அதுக்குன்னு ஒரு டைம் ஒதுக்கணும் அப்படின்னு தோணிக்கிட்டே இருக்கும். எப்போல்லாம் எனக்கு டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் அதை வந்து க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். கிச்சன் மேடைக்கு கீழே இருக்கிற பாத்திரத்தெல்லாம் வந்து க்ளீன் பண்ணியாச்சு. பாத்திரத்தெல்லாம் கழுவிட்டு சிங்கை சுத்தமாக கழுவி விட்டுட்டேன். கிச்சன் வந்து பார்க்குறதுக்கு அழகாகவும் சுத்தமாகவும் வாசனையாகவும் இருந்துச்சுன்னா அங்கே வந்து கண்டிப்பாக சுக்கிரனோட ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். எங்கெல்லாம் சுக்கிரனோட ஆதிக்கம் அதிகமாக இருக்கோ அங்கெல்லாம் நிச்சயமாக மகாலட்சுமி நிரந்தரமாக வாசம் பண்ணுவாங்க. அடுத்தது வந்து பூஜை ரூமை வந்து க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். மணி பிளான்ட்டில் இருக்கிற தண்ணியெல்லாம் மாற்றணும். ரெண்டாவது அந்த மனையில் இருக்கிற கோலம் இதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணணும் அப்படின்னு எல்லாத்தையும் வந்து எடுத்து கழுவுறதுக்காக தனித்தனியாக எடுத்து வச்சுட்டேன். சாமி ஃபோட்டோவில் இருக்க காஞ்ச பூவெல்லாம் எடுத்துட்டு அங்கே சாமி ரூமில் இருக்கிற டியூப் லைட் வந்து அடிக்கடி ரொம்ப ஒரு மாதிரி டல்லாக இருக்கும், வெளிச்சம் கம்மியாகிடும். நம்ம நிறைய கற்பூரம் ஏற்றுறோம், தீபம் தூபம்லாம் காமிக்கும் போது கண்டிப்பாக அதில் கறி மாதிரி படியும். அதை வந்து அப்பப்போ நான் வந்து துணி வச்சு தொடச்சி விட்டுடுவேன். நான் வந்து 3:30 மணிக்கு எழுந்திருக்கிறதுனால இப்போல்லாம் வந்து பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏற்றுறேன். ஃபஸ்ட்டெல்லாம் ப்ரஷ் பண்ணிவிட்டு முகம் கை கால் கழுவிட்டு தான் ஏற்றிக்கிட்டு இருந்தேன். முடியாதவங்களுக்கு அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து சுறுசுறுப்பாக இருக்கணும், மனசு உடம்பும் ஆரோக்கியமாக இருக்கணும்னா கண்டிப்பாக குளிச்சுட்டு செஞ்சு பாருங்கள். நம்மளே வந்து ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவோம். எங்கள் அப்பாலாம் வந்து காலையிலே எழுந்திரிச்சு குளிச்சுருவாங்க. குளிச்சுட்டு சாமி கும்பிடுவாங்க. நான் எழுந்து படிக்கிறதுக்காக எழுந்து பார்க்குறப்ப குளிச்சுட்டு வந்து நிற்பாங்க. குளிர்லையாப்பா உங்களுக்கு அப்படின்னு கேட்டால், இந்த டைமில் வர தண்ணி வந்து கதகதன்னு தான்மா வரும், நீ அப்போ குளிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, சூடாக தான் வரும், குளிராது, நம்மளுக்கு குளிச்சிட்டோம்னா குளிரவே குளிராது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி செய்கிறதுனால நமக்கு வந்து எல்லா தெய்வங்களோட ஆசீர்வாதமும் அனுகிரகமும் நம்மளுக்கு கிடைக்கும். வீட்டில் இருக்கிற பெண்கள் வந்து நம்ம உடம்பையும் மனசையும் நம்ம சுத்தமாகவும் ஆரோக்கியமாகவும் வச்சுக்கிட்டா தான் குழந்தைங்களுக்கும் ஒரு ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை நம்ம வந்து தர முடியும். நம்ம வந்து கடவுளுக்கு செய்கிற வேலையும் சரி, நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் செய்வோம் இல்லைங்களா, அவங்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்குது அப்படின்னு வீட்டில் இருக்க பெண்கள் நம்ம தானே பார்த்து செய்வோம். அப்போ வந்து எந்த பலனையும் கடவுள்கிட்டையும் அவங்கக்கிட்டையும் நம்ம எதிர்பார்க்காம நம்ம கடமையை நம்ம செஞ்சுக்கிட்டு வந்தாலே நமக்கு தேவையானது எல்லாமே கடவுள் கொடுப்பாரு. எந்த எதிர்பார்ப்புகளையும் இல்லாமல் நம்ம வந்து வாழ கற்றுக்கிட்டாலே நம்ம வாழ்க்கை வந்து அமைதியாக எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல் போயிட்டுருக்கும். நம்ம வந்து இந்த மாதிரி சமையல் அறை சுத்தம் பண்ணுறது, சாமி ரூமை சுத்தம் பண்ணுறது, வீடை ஃபுல்லாகவே அழகுபடுத்துறது, நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கான தேவைகளை பூர்த்தி பண்ணுறது, இதெல்லாம் செஞ்சுட்டு வந்தாலே நம்ம குழந்தைங்களும் நம்மளை பார்த்து நிறைய கற்றுப்பாங்க. கிச்சனில் வந்து ஒரு சில விஷயம்லாம் நான் வந்து இதெல்லாம் கண்டிப்பாக செஞ்சிகிட்டே தான் இருக்கணும்,
ஃபாலோ பண்ணால் நம்ம வாழ்க்கையும் நல்லாயிருக்கும், பணத்தட்டுப்பாடு நோயின்றதே நமக்கு வராது அப்படின்றது நான் ஃபாலோ பண்ணுற ஒரு விஷயம் வந்து பெரியவங்க சொல்லி கொடுத்தது தான். எப்போவுமே வந்து நிறை குடம் தண்ணி இருக்கணும். மளிகை பொருட்கள்லாம் வந்து குறையாமல் இல்லைன்ற வார்த்தை வராமல் கொஞ்சம் இருக்கிறப்பவே நம்ம வந்து வாங்கி வச்சுக்க கற்றுக்கணும். செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை கேஸ் ஸ்டவ்வை துடைச்சிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு கோலம் போட்டுக்கணும். அதேமாரி ஸ்டவ்வுக்கு மேலே இருக்க சுவரில் வந்து ஸ்வஸ்திக்கும் தாமரையும் போட்டு வச்சுருக்கணும். ரொம்ப முக்கியமான விஷயம், கல் உப்பு எப்பயுமே இல்லைன்னு சொல்லாமல் நம்ம வச்சுருக்கணும். வெள்ளிக்கிழமையில் ஸ்டவ் துடைக்கிறோம், இந்த மாதிரி மஞ்சள் குங்குமம் வச்சு கோலம் போடுறோம் அப்படின்னாலே 6 to 7 வெள்ளிக்கிழமையில் வர சுக்கிரஹோரையில் வந்து கல் உப்பை வந்து நம்ம ஜாடியில் கொட்டி வைக்க மறந்துடக்கூடாது. நம்ம வந்து கிச்சனில் வேலை செய்கிறப்பவும் சரி, பூஜை ரூமில் வேலை செய்யும் போதோ இல்லை வாசலில் போயிட்டு நம்ம ஏதாவது ஒரு பெருக்கி கோலம் போடுறோம் அப்படின்னாலும் நமக்கு வந்து கண்ணில் பட வேண்டிய கலர்னு பார்த்திங்கன்னா மங்களகரமானது வந்து சிவப்பு, மஞ்சள், பச்சை. இது தான் வந்து அதிகமாக நம்ம கண்ணில் பார்க்குற மாதிரி நம்ம செஞ்சு வச்சுக்கணும். அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எனக்கு வந்து பச்சை கலருக்கு வந்து மணி பிளான்ட் ரொம்ப பிடிக்கும். அதனால் பார்க்குற இடத்துலலாம் எனக்கு எது எதில் மணி பிளான்ட் வைக்கணும், எந்த இடத்துல வைக்கணும்னு தோணுதோ அங்கெல்லாம் வச்சு அழகுபடுத்தி பார்த்துப்பேன். இப்போ நான் சாமி ரூமில் வச்சுருக்கேன் பார்த்திங்களா ஒரு மண்பானை. அது வந்து எங்கள் இதில் வந்து நாகவள்ளி முகூர்த்தம்னு ஒன்று பண்ணுவாங்க. அதில் இந்த பானையெல்லாம் வச்சு கல்யாணம் பண்ணுறப்ப, கல்யாணம் முடிஞ்ச பிறகு அந்த குட்டி குட்டி பானையெல்லாம் கேட்டு வாங்கிட்டு வந்து வச்சுப்பேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதில் தான் வந்து தண்ணி ஊற்றி மணி பிளான்ட் வச்சுருக்கேன். பெயிண்டிங் நாங்கள் பண்ணது தான். பூஜை ரூமில் இருக்க மனையிலலாம் கோலம் போட்டாச்சு. சிலைகளெல்லாம் எங்கே வைக்கணும் அப்படின்னு பார்த்து பார்த்து ஒவ்வொன்றா அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன். ஒவ்வொரு தடவையும் இடம் மாற்றி மாற்றி வைக்கிறேன். ஏன்னா எனக்கு இடம் வந்து சரியாக ஸ்பேஸ் கிடைக்கல எனக்கு. 3 ஸ்டெப்பு இருக்கிற மாதிரி மரத்தில் வந்து ஒரு ஸ்டாண்டு தான் ஆர்ட்ரு பண்ணணும். அது பண்ணிவிட்டு நான் அதுக்கப்புறம் நீட்டாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு நான் அதை ஒரு தனியாக ஒரு வீடியோவாக தரேன். ஒன்று சாமி ஃபோட்டோ சிலைகள்லாம் வந்து கம்மியாக வச்சுருக்கணும். அப்படி நிறைய வச்சுருக்கிற மாதிரி இருந்தால் ஒவ்வொரு சாமிக்கும் இடையில் நிறைய ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி வைக்கணும். அப்போ தான் வந்து கஷ்டம் இருக்காது நம்ம வாழ்க்கையிலன்னு சொல்கிறாங்க. அது மாதிரி நெருக்கமாக வைக்கக்கூடாது, வழிபாடு பண்ணக்கூடாது சாமி சிலைகளை வச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. முடிஞ்ச வரைக்கும் மாற்றிக்க நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். கிச்சனில் ஒரு சில விஷயம் ஃபாலோ பண்ணுற மாதிரி நான் பூஜை ரூம்லேயும் ஃபாலோ பண்ணுற விஷயங்கள்னு பார்த்திங்கன்னா, கோலம் வந்து மெயினாக நான் சொல்லுவேன். ஹிருதய கமலம், அப்புறம் வந்து ஐஸ்வர்ய கோலம், லக்ஷ்மி குபேரர் கோலம். இதில் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக நம்ம பூஜை ரூமில் போட்டு வச்சுருக்கணும். நம்மளோட பூஜை ரூமில் தென்மேற்கு மூலையில் வடக்கு பக்கம் பார்த்த மாதிரி லக்ஷ்மி குபேரர் படத்தை வச்சு கண்ணாடி வச்சு அதுக்கு முன்னாடி காயின் வச்சுட்டு ஒரு விளக்கேற்றிட்டு வரணும். இதனால் கடவுளோட அனுகிரகமும் செல்வத்தோட வளங்களும் நம்மளுக்கு பல மடங்கு பெருகுன்றது ஐதீகம். எப்பயுமே பூஜை ரூமில் வந்து அட்சதை வந்து இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு தாம்பாள தட்டில் அட்சதையை போட்டு வாசனை இருக்கிற மாதிரி பூ போட்டு வச்சுக்கிட்டு அதுக்கு மேலே ஒரு 5 ரூபாய் நாணயம் வச்சு காமாட்சி அம்மன் விளக்கு வந்து தொடர்ந்து ஏற்றிட்டு வந்தால் சொந்த வீடு இல்லாதவங்களுக்கு சொந்த வீடு அமைகிற யோகம் வந்து கிடைக்கும். தொடர்ந்து இதே மாதிரி செஞ்சுக்கிட்டே வாங்க, நல்லதே நடக்கும். பூஜை ரூமும் க்ளீன் பண்ணியாச்சு. விளக்கேற்றி மனசுக்கு நிறைவாக சாமியும் கும்பிட்டுட்டேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா என்னோடய இணைய இல்லம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு லைக்காவது கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். வேறொரு பதிவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.